வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்டெக்ஸ்ட் ஏபி புது டாபிக்க பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இது ஏன் இப்ப நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ரியாக்ட் கவர் பண்ணியாச்சு. அதுல வந்து நம்ம ஃபார்ம்ல வேலிடேஷன்லாம் வைக்கணும் அப்படின்னா, நம்ம ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்லாம் பார்த்தாச்சு. ஸோ நீங்க அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா, அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் அந்த பிளேலிஸ்ட்டையும் வந்து நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். சரி ஓகே. இப்ப இந்த கன்டெக்ஸ்ட் ஏபி ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். அதுல வந்து நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்டெக்ஸ்ட் ஏபிய வந்து யார் கிரியேட் பண்ணா? இப்ப யார் அத மேனேஜ் பண்றா? ஸோ இது படிச்சா இப்ப நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ஃபியூச்சருக்கு இது யூஸா? ஓகே. இத நம்ம ஏன் படிக்கணும்? இத வந்து எப்படி வந்து ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் வந்து இது வந்து சால்வ் பண்ணும்? இல்ல இத வந்து நான் இப்ப வந்து இத இப்ப படிக்கிறேன் அப்டின்னா, இது ரியாக்ட்க்கு மட்டும் தானா? இல்ல ஆங்குலர், வியூ இது எல்லாத்துலயும் வந்து யூஸ் பண்ண முடியுமா? இது எங்கெங்கலாம் யூஸ் ஆகுது? அப்டின்றத பத்தி டீட்டெயில்டா வந்து தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து யார் அத கிரியேட் பண்ணா, இப்ப அத யார் வந்து மேனேஜ் பண்றா? ஸோ நம்ம அத வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து கிரியேஷன் அண்ட் மேனேஜ்மென்ட்ன்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ கிரியேஷன் அண்ட் மேனேஜ்மென்ட் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இத யார் வந்து கிரியேட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்டன் வாக். அவரு ஜார்டன் வாக்னா யாருன்னு தெரியல அப்படின்னு நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவரு தான் ஃபர்ஸ்ட் 2013ல ரியாக்ட்ட வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ இது நம்ம அந்த Facebookன்னு சொல்றோம்ல. இப்ப நம்ம அந்த மெட்டாவா இருக்குல்ல, அவரு வந்து அதுல வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேல பார்த்துட்டு இருந்தாரு. அவரு தான் ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ட்ன்றத கண்டுபிடிச்சாரு. ஸோ ஓகே. இப்ப இத வந்து ஓகே அவர் கண்டுபிடிச்சுட்டாரு. அவர் தான் வந்து கன்டெக்ஸ்ட் ஏபிஐ கண்டுபிடிச்சாரா? ஆமா. அந்த டீம் தான் வந்து கன்டெக்ஸ்ட் ஏபிஐ எல்லா ரியாக்ட் எல்லாமே அதோடது எல்லாமே வந்து இது பண்றாங்க. இப்பயும் அவங்க தான் வந்து மெயின்டெயின் பண்றாங்க. மெட்டா பிளாட்ஃபார்ம் தான் வந்து அத மெயின்டெயினும் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, ரொம்ப பெரிய கம்யூனிட்டி இருக்கு ரியாக்ட்க்கு. ஸோ நம்ம ரியாக்ட் இப்ப ஆங்குலர், வியூ, ரியாக்ட் இதுல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் வந்து ரியாக்ட் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே சிம்பிளராவும் இருக்கும். ஈஸியா கத்துக்க முடியும். நெறைய கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து இருக்கும். ஸோ சீக்கிரமா இது வந்து அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஸோ இத படிச்சா ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கண்டிப்பா படிச்சா ஒர்த். இத ஏன் ஃபர்ஸ்ட் வந்து படிக்கணும் அப்படின்றது. ஸோ செகண்ட் விஷயம் வந்து என்ன பர்ப்பஸ்? இத வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? இத ஏன் நம்ம கத்துக்கணும் அப்படின்றது தான். ஸோ செகண்ட் விஷயத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ப்பஸ் அண்ட் ப்ராப்ளம் என்ன சால்வ் ஆச்சு. ஸோ சால்வ்டுன்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பர்ப்பஸ் வந்து எதுக்கு வந்து கன்டெக்ஸ்ட் ஏபிஐ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப் ட்ரில்லிங். ஸோ ப்ராப் ட்ரில்லிங்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் இங்க ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அத வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப் ட்ரில்லிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா இருக்கும். அதுலேருந்து நம்ம ஏதாவது இது வந்து ஒரு ஆப்பா கன்சிடர் பண்ணிப்போம். இது வந்து இதுலயே வந்து ஒரு 4 காம்போனன்ட், 5 காம்போனன்ட் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இது காம்போனன்ட் 1, இது காம்போனன்ட் 2. அந்த காம்போனன்ட் 1க்குள்ள 2 காம்போனன்ட் இருக்கும். காம்போனன்ட் 1, காம்போனன்ட் 2. அந்த காம்போனன்ட் 2க்குள்ள 2 காம்போனன்ட் இருக்கும். காம்போனன்ட் 1, காம்போனன்ட் 2. ஸோ இப்ப இந்த காம்போனன்ட் 2க்கு எனக்கு ஒரு டேட்டா வேணும் அப்டின்னா, நான் இங்கேருந்து இந்த கண்டெய்னர்ல தான் மொத்தமா எனக்கு வேணும். ஸோ இங்கேருந்து நான் இங்க எடுக்கணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, இங்கேருந்து இங்க பாஸ் பண்ணுவேன். அப்புறம் இங்கேருந்து இங்க பாஸ் பண்ணுவேன். ஸோ இது 2 லேயரா இருக்கும்போது நெறைய பேர் என்ன நெனைப்பாங்க, இது ஈஸியான வழி தானே. ஸோ இது டக்குனு இப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிரலாமே அப்டின்னு நெனைக்கலாம். சரி நாளைக்கே இன்னும் இந்த சைல்டுல ஒரு 4, 5 சைல்டு வருது. அதுக்குள்ள ஒரு 4, 5 இருக்கு அப்டின்னா, நம்ம எங்கேருந்து அத எப்படி வந்து எடுப்போம்? ஸோ அதுக்காக வந்தது தான் வந்து இந்த கன்டெக்ஸ்ட் ஏபின்றது. ஸோ நான் இங்க இன்னுமே வந்து சிம்பிளரா ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். இதுல பார்த்தீங்க அப்டின்னா, இங்க வந்து ஆப்லேருந்து யூசர்ஸ்க்கு போகுது. இப்ப இந்த கன்டெக்ஸ்ட் இல்லாம, இந்த கன்டெக்ஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணாம நம்ம நார்மலா ப்ராப்ஸ் மூலியமா பாஸ் பண்றோம் அப்டின்னா, இப்படிதான் வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்லேருந்து யூசர்ஸ், யூசர்ஸ்லேருந்து யூசர் இன்ஃபோ. ஆனா எனக்கு இந்த இடத்துல யூசர்ஸ்ல எனக்கு தேவையே இல்ல. அந்த டேட்டாவ வந்து தேவையே இல்ல. ஆனாலும் இது வந்து பாஸ் ஆகும். இதுவும் ரெண்டர் ஆகும். பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த கன்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு குளோபல் லேயர் மாரி. ஸோ இங்கேருந்து நான் டைரக்ட்டா வந்து யூசர் இன்ஃபோல வந்து எடுத்துக்கலாம். இந்த யூசர்ஸ்ன்றத நான் ரெண்டரே பண்ண மாட்டேன். எனக்கு தேவையே கிடையாது. ஸோ என்ன ஆகும் அப்டின்னா, பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னுமே இம்ப்ரூவ்மென்ட் ஆகும். நமக்கு தேவையில்லாத இடத்துக்கு அந்த டேட்டா வந்து போயிட்டு வந்து வராது. ஸோ இத தான் வந்து கன்டெக்ஸ்ட் ஏபிஐ வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணாங்க. இது வந்து ஒரு குளோபல் ஸ்டேட். இந்த மாரி வந்து ஒரு ரிப்பிட்டேட்டிவா நம்ம கோட் எழுதிட்டு இருக்க வேணாம். இங்கேருந்து இங்க, இங்கேருந்து இங்க அப்படி பாஸ் பண்ணி ஒரு ரிப்பிட்டேட்டிவ் கோட் இல்லாம, இத வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேனே, இது வந்து நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம். ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் போட்டுக்கலாம். நான் அதுல வந்து என்னென்ன இதுன்னு சொல்றேன். ஸோ ரியல் வேர்ல்ட் யூஸ் கேஸஸ். ஓகே. ரியல் வேர்ல்ட் யூஸ் கேஸஸ். இப்ப இதுல வந்து ரியல் வேர்ல்ட் யூஸ் கேஸஸ் எங்கெங்கலாம் வரும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம இப்ப வந்து நெறைய பேர் வந்து Telegram யூஸ் பண்ணியிருப்போம். WhatsApp, Insta நீங்க எத வேணா எடுத்துக்கோங்களேன். இல்ல உங்க ஃபோன்லயே நார்மலா வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லைட் மோட், டார்க் மோட் இப்படி வந்து இருக்கும். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது? நீங்க ஒரு ஆப்புக்கும் இப்ப நீங்க ஃபோன்லயே வந்து டார்க் மோட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, பை டிஃபால்ட்டா வந்து எல்லாம் நம்ம போற அந்த இது வந்து சப்போர்ட் ஆனுச்சு அப்படின்னா, நம்மளோட இது சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா, எல்லாமே டார்க் மோட்ல தான் வந்து அது ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி ஆகுது? குளோபலா ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர்ல என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இப்ப டார்க் மோட் சூஸ் பண்ணியிருக்கோமா? இல்ல லைட் மோட் சூஸ் பண்ணியிருக்கோமா? அப்படின்றது வந்துரும்.
அங்கேருந்து எடுத்து நமக்கு எல்லா ஆப்புக்கும் வந்து யூஸ் ஆகும். அப்படி வேணாம் எனக்கு பர்ட்டிகுலரா ஒரு சில ஆப்ஸ்க்கு மட்டும் வேணும் அப்படின்னா, நீங்க Telegramலாம் பார்த்திருப்பீங்க. ஸோ அவங்களே வந்து அந்த மூன் லைட் அந்த இது மாரி வச்சிருப்பாங்க. மூன் சிம்பல் மாரி இருக்கும். அத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து லைட்டு, டார்க் இந்த மாரி வந்து மாறும். ஸோ இந்த மாரி யூஸ் கேஸஸ்க்கு தான் வந்து நம்ம வந்து இத யூஸ் பண்றோம். இது வந்து நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் வந்து தீமிங். நெறைய பேருக்கு வந்து இது தெரியும் அப்படின்றதுனால. இதுலயே வந்து நெறைய இருக்கு. யூசர் ஆத்தென்டிகேஷன்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்க WhatsAppலலாம் லாகின் பண்றீங்க, இல்ல Instaல லாகின் பண்றீங்க அப்படின்னா, அந்த டேட்டா வந்து நெறைய இடத்துக்கு போகுது. ஒருலேருந்து இப்ப நம்ம Instagramலயே பார்த்தோம் அப்படின்னா, ஹோம் பேஜ்ல நம்மளோட ஃபோட்டோ காட்டும். ஸோ இதே பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம ப்ரொஃபைல்ல காட்டும். ஆனா நமக்கு சுத்தி உள்ள டேட்டாலாம் எதுலேருந்து வருது? ஸோ இது சம்மந்தப்பட்டது தான் வருது. இந்த ஆத்தென்டிகேட் பண்ணிட்டாங்க. இது வந்து இருக்கு அப்படின்றது. அதே மாரி இப்போ வந்து லோக்கலைசேஷன் சொல்லிட்டு அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் எல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி லாங்குவேஜ டிரான்ஸ்லேட் பண்றம்போதெல்லாம் ஒரு காம்போனன்ட்க்கும் நான் பண்ணிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்ப எனக்கு இந்த இந்த இடத்துல எனக்கு தேவை அப்படின்னா, நான் அந்த இடத்துல மட்டும் பண்ணா போதும். ஓகே. இப்ப வந்து இது வந்து ரீடக்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப குளோபல் இது வந்து நம்ம குளோபல் ஸ்டாட் மேனேஜ்மென்ட்ன்னு சாரி ஸ்டேட் மேனேஜ்மென்ட்ன்னு சொல்லியாச்சு. ஸோ இத வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ரியாக்ட் படிக்கிற எல்லாருக்குமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீடக்ஸ்ன்னு சொல்லிட்டு. சரி ஓகே. ரீடக்ஸ் இருக்கிறப்ப நான் ஏன் கன்டெக்ஸ்ட் ஏபிஐ படிக்கணும் அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு வரலாம். நான் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட 4வது பாயிண்ட் வந்து இத வந்து வேற ஃப்ரேம் ஒர்க்ல வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்றது தான். ஸோ யூசேஜ் இன் அதர் ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ இத வந்து வேற இதுல யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் 3 சொல்லியிருந்தேன்ல. ஆங்குலர், வியூ, ரியாக்ட். ஸோ ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரியாக்ட் படிக்கிறோம்ன்றதுனால ரியாக்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த கன்டெக்ஸ்ட் ஏபிஐ வந்து ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபீச்சர் தான். இது வந்து ரியாக்ட்க்கு கண்டுபிடிச்சது தான். ஸோ ரியாக்ட் டீமால கண்டுபிடிச்சது, ரியாக்ட்க்காக கண்டுபிடிச்சது. இத வந்து வேற இடத்துல யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆங்குலர், வியூ. ஸோ அது 2த்துக்கும் வந்து நம்ம வந்து இத வந்து யூஸ் பண்ண முடியாது. இத ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்குலருக்கு அவங்களுக்குன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ அத தான் வந்து அவங்க குளோபல் ஸ்டேட் மேனேஜ்மென்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. வியூல அது பிரச்சனையே கிடையாது. வியூஎக்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதுவும் வந்து கன்டெக்ஸ்ட் ஏபிஐ மாரி தான். ஸோ அதுவும் வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால, அவங்க வந்து வியூக்கு வந்து வியூவோடதே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால இத நம்ம வேற ஃப்ரேம் ஒர்க்ல யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது. நம்ம இதுலேருந்து என்ன அடிஷனலா நம்ம இப்ப கன்டெக்ஸ்ட் ஏபிஐ படிச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரீடெக்ஸ் படிக்கிறதுன்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம குளோபல் ஸ்டேட் மேனேஜ்மென்ட் இது பிஹைண்ட் த சீன்ஸ்ல எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே, ரீடெக்ஸ் வந்து சேம் அதே மாரி தான். இன்னுமே வந்து இன்னும் சிம்பிளராவும் இருக்கும். நம்ம லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன் போம்போது, இன்னுமே பெட்டரா நம்மளால வந்து இன்னும் அடிஷனலா என்னென்னலாம் பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையுமே வந்து பண்ணலாம். ஸோ சம்மரி பண்ணிடலாம். என்னென்ன படிச்சோம்? என்னென்ன இப்ப இதுக்கு எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிரியேஷன் அண்ட் மேனேஜ்மென்ட். அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்டெக்ஸ்ட் ஏபிஐ வந்து ரியாக்ட்டோடது தான். அத கிரியேட் பண்ணவர் ஜார்டன் வால்கே. அவர் வந்து மெட்டால தான் இருக்காரு. ஸோ இப்ப இல்ல. அப்ப இருந்தாரு. மெட்டால இருக்கும்போது. ஸோ அவங்க தான் வந்து இப்பயும் வந்து அத மேனேஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ப்பஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ராப் ட்ரில்லிங் இஷ்யூ நான் சொல்லியிருந்தேன்ல. இந்த பார்த்தீங்கன்னா கன்டெக்ஸ்ட் இல்லாம கன்டெக்ஸ்ட்டோட. ஸோ இந்த மாரி ப்ராப் ட்ரில்லிங் இஷ்யூவ சால்வ் பண்றதுக்காக மட்டும் தான் வந்துட்டு நமக்கு வந்து கன்டெக்ஸ்ட் ஏபிஐ வந்து கிரியேட் பண்ணாங்க. ரியல் வேர்ல்ட் யூஸ் கேஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு குளோபல் ஸ்டேட் மேனேஜ்மென்ட் அப்படின்றதுனால, நம்ம வந்து தீம் பண்றதுக்கோ, இல்ல வந்து யூசர வந்து ஆத்தென்டிகேட் ஆயிருக்காங்களா இல்லையா? இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து 4வதா பார்த்தோம் அப்டின்னா, ஃப்ரேம் ஒர்க்ஸ் வேற எதுலயா யூஸ் பண்ணலாமா அப்டின்னா முடியாது. ஏன்னா வந்துட்டு நமக்கு ரியாக்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆங்குலருக்கும், வியூக்கும் அவங்களோட ஓன் மேனேஜ்மென்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸ்டேட் மேனேஜ்மென்ட் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கிடையாது. இதுல வந்து பெனிஃபிட் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து ஷேர்டு ஸ்டேட் அதாவது வந்து நான் ஒரே கோட நான் நெறைய இடத்துல எழுத வேணாம். எனக்கு இந்த டேட்டா இருக்கு அப்டின்னா, என்னால இத வந்து லாகின் பேஜ்லயும் யூஸ் பண்ணிக்க முடியும். லாக் அவுட் பேஜ்லயும் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்ல வேற ஏதோ ஒரு காம்போனன்ட்ல வேணும்னா அங்கேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். என்னால நான் திருப்பி திருப்பி வந்து ரிப்பீட்டடா அந்த கோட் எழுதணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அதே மாரி நான் அப்ளிகேஷன பெருசு பண்ண போறேன். இன்னைக்கு வந்து எனக்கு 4 யூசருக்காக நான் இந்த அப்ளிகேஷன் எழுதலாம். நாளைக்கே இந்த அப்ளிகேஷன் ஹிட் ஆகி ஒரு 10,000,000 பேர் இத வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்ப நான் வந்துட்டு நான் அப்ப மறுபடியும் கோட ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதுறதுக்கு பதிலா நான் கன்டெக்ஸ்ட் ஏபிஐ போட்டேன். இந்த மாரி குளோபலா ஏதாச்சும் ஸ்டேட் மேனேஜ்மென்ட் யூஸ் பண்ணிட்டேன் அப்டின்னா, என்னால வந்துட்டு அடுத்தடுத்த விஷயங்கள வந்து நோக்கி போயிட்டே இருக்க முடியும். ஈஸியா ஸ்கேல் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் தான் இதோட பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.